எனக்கு அப்ப ரொம்ப ஒரு தாக்கம் என்னன்னா, காலேஜில் என் கூட படிச்சவா எல்லாரும் அவ பிரைவேட்டா ஆத்துல யார்ட்டையான்னு கத்துட்டு இருப்பான். நான் ஒத்தி தான் வந்து இந்த குரூப்ல ஃப்ரம் த பிகினிங் குரூப் எல்லாமே இன்ஸ்டிடியூஷனை படிச்சு அப்போ ரொம்ப நமக்கு வேணுங்கிறத தெரியணுங்கிறத கேட்க முடியாது இல்லையா. இன்ஸ்டிடியூஷனில் வந்து எனக்கு ஒரு பாட்டு எடுத்தாலே இந்த பாட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்ல முடியாது. முஸ்லீம் மட்டும் 61 நான் காலேஜில் சேர்றச்சவே நான் விழுந்துட்டேன் அவ்வளோதான் சொல்கிறேன் ஒரே ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பாவமான சங்கீதம் நான் வந்து கேட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் முஸ்லீம் மாமா அவள் கிளாஸ் எடுக்கிறச்ச கீர்த்தனை எல்லாரையும் பாட சொல்லுவார். நிறவல் போர்ஷன் வந்ததுன்னா குறிப்பிட்ட 5 பேர் தான் பாட சொல்லுவார், எல்லாரையும் பாட சொல்ல மாட்டேன். அவரே செலக்ட் பண்ணுவார். அந்த முன்னாடி 5 பேர் உட்காந்துப்பா, அந்த 5 பேருக்கு தான் உண்டு. அவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் தனித்தனியாக பாடி காமிப்பார். ஒரு தடவை பாடி காமிச்சிட்டு பாடுங்கன்னு சொல்ல மாட்டார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் முன்னாடி அவர் பாடுவார், அது பாடணும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், மூஞ்சியில் ஒரு எக்ஸ்பிரஷன் கூட வராது, ஒன்றும் வராது. நாம் அது மீறி பாடினோம்னா அப்படின்வார். அதில் அந்த கணப்புக்கு அது அர்த்தங்கிற புரியறதுக்கு நாளாகும். அந்த ஒவ்வொரு கணப்புக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அந்த நம்ம பாடிச்சு அவள் ரியாக்ட் பண்ணுறதுலேயே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எங்க சார் வாயை திறந்த கிளாஸில் பேசவே மாட்டார். அப்படியே பேசினா கூட ஏதாவது சர்க்காஸ்டிக்காக ஒரு வார்த்தை வரும், அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இங்கே எங்கள் கிளாஸ் எடுக்கச்சே யாரான வந்து ஏதானு கேட்கறச்சே ஏதான பண்ண பாட்டு எப்படி ரொம்ப பேஷாக இருந்தது. என்ன பரவாயில்ல, சுதியிலையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட என்ன, அதாவது அந்த சர்க்காஸ்டிக்னஸ் வெளியில் தெரியாத மாதிரி கேட்குறவாளுக்கு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறா போல் இருக்குன்னு தான் தோணும். குருநாதர் முசிறியில் அவெல்லாம் அப்படி தலையாட்டினா அப்படியே சொர்க்கம் கிடைச்சா மாதிரி அப்படின்னாலே போகிறோம். அந்த கணப்பு ஒரு தலையாட்டல் தான். முஸ்லீம் அடிக்கடி சொல்லுவாள், பாட்டை பாடி விட்டால் அப்படியே முதல் காலம் ஸ்வரம் பாடுறச்சு ஒவ்வொரு ஸ்வரமும் ராகபாவமாக இருக்கணும். நீ பாடி விட்டு வயலின் வச்சா சக்கையாக இருக்கணும். இதே வார்த்தை சொல்லியிருக்க, சக்கையாக இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த புஷ்டி. அப்போல்லாம் அகாடமியில் காம்படிஷனுக்கு ஃபுல் ஆடியன்ஸு. அப்போ அந்த கொட்டாயில் நடக்கும், அப்படியே கூட்டம் தரும்பு, அப்படியே அவள் கச்சிருக்கா. ஆடியன்ஸே ரிசல்ட் சொல்கிற மாதிரி கை தட்டிடுவாள். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த 10 பாட்டு எதை கேட்டாலும் வந்து அந்த மாதிரிலாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஜாயின் டு முசிறிக்கு சாப்பிட்ட வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பாட்டும் எதுக்கு சொல்ல, என்னோட அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நானே என்னை டெவலப் பண்ணிட்டேன். டு பி ஃப்ராங்க் வித் யூ என்ன சொல்லணும்னா, நாங்கள்லாம் கற்றுக்கிறச்சே வந்து பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவே கிடையாது. அது இருந்தால் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போவோம். யார் நம்மளை வந்து கொடுக்குறா, யார் நம்மளை தடுக்கிறா, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே கிடையாது. என்னோட மெயின் ஆட்டிடியூட், எனக்கு ஒரு பாடினா ஐயோ நன்னா பாடுறா, 10 பேர் பாடினா கூட ஐயோ அந்த பொண்ணு நன்னா பாடுறான்னு சொல்கிற மாதிரி பாடணும். பிருந்தாமாலாம் வந்து கிட்ட பேர் வாங்கிறதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு பார்வை முஸ்லிம் கணப்பு அவெல்லாம் அப்படின்வா. அது ஏதாவது ஒன்று எங்க பாடு அப்படின்வா. ஸோ அப்போவே நம்ம அதாவது அவெல்லாம் அந்த மாதிரி கற்றுண்டு வந்தவா அப்படின்னு தான் இப்படிதான். இப்போ நான்லாம் சொல்லணும்னா நாங்கள்லாம் அந்த மாதிரி அடிபட்டு வந்தவா தான். இப்போ இந்த காலத்து குழந்தைகள் அப்படிலாம் அடிபடுறது கிடையாது. ஸோ அந்த அளவு சொல்லித்தரவா இப்போ இருக்காளான்னு தெரியாது, கற்றுக்கிறவா இல்லை, அது மட்டும் நிச்சயம். ஏன்னா அந்த அளவு பொறுமை கிடையாது. அப்போல்லாம் ரேடியோவில் பாடுறேன்னு சொல்கிறதுக்கே பயம். பி கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லியிருக்கார், அவன் முடிகுண்டான் ஸ்டூடெண்ட் இல்லையா, எங்கேயான கச்சேரி பண்ணணும்னா அவன் வாத்தியார்கிட்ட வந்து இன்றைக்கி சாயங்காலம் கச்சேரி இருக்குது, இப்போ கச்சேரியா பாட கூட்டிருக்கான்னு சொல்லு. அதாவது அந்த கச்சேரிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ. எந்த டீச்சருமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி பார்த்து தான் எடுப்பேன் இல்லையா. இப்போ நாங்கள் கற்றுக்கிற ஜெனரேஷனில் அது கிடையாது. முஸ்லீம் மாமாலாம் காலேஜில் எடுத்தாருன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கீர்த்தனை எடுத்தாருன்னா ஸ்டாண்டர்ட், அது யார் எப்படி வாங்கிக்கிறாளோ அதை பற்றி. அப்படின்னா அலட்சியம்னு கிடையாது, அவள் கேட்டு 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 அது உள்ளே போயிடும் இல்லையா. இப்போ நான்லாம்
டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு அப்புறம் இப்போ இன்பர்சன் சொல்லி தரட்டாகட்டும், இன்ஸ்டியூஷன் இப்போ வந்து அகாடமியில் போய் எடுத்தேன், டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தேன். டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறச்ச எம்ஏக்குன்னு ஒரு சிலபஸ் போட்டுருவா. அதுக்கு பிரகாரம் தான் அந்த சிலபஸ் ஹெவியாக இருக்கும். பட் அவள் சிலபஸ் போட்டதை ஸ்டாண்டர்டை பார்த்து பாடல இல்லையா? அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறச்சு. அதை வந்து யார் யார் எப்படி சேருவா நமக்கு தெரியாமல் இதை வாங்கிக்க முடியுமான்றதை பார்த்து போடல. பட் தே மஸ்ட் நோ. ஒரு எம்ஏன்னு சொல்லிண்டாமானா இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் என்னன்னா இத்தனை 20 வருஷம் நான் டிபார்ட்மெண்ட்டில் உழைச்சா கூட ஆஸ் பர் அஃபிஷியல் நான் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனை நான் எடுத்துட்டு வந்ததுனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். ஸோ அவள் வந்து என்ன மாதிரி சிரமப்படுறா, எப்படி கொடுத்தா அவள் வாங்கிப்பா. அதனால நான் என்னோடத்தை டைல்யூட் பண்ண மாட்டேன். சிம்பிளிஃபையாக அது பிரித்து ஒரு சொல்லித்தரலாமே வெளிய அது இது வேண்டாம், இந்த சங்கரி உனக்கு வரல விட்டுரும் அந்த மாதிரி கிடையாது. இப்படி தான் பாடணும்னா இப்படித்தான் பாடணும். இந்த காரணத்தோடு என் பாடாந்தரத்தையோ ஒருத்தருக்கு வரலங்கிறதுனால ஒரு சங்கடியை மாத்துறதோ வெவ்வேறு விதமாக பாடுறதோ அந்த விதமாக தான் நான் என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் எது சத்தியமாக இருக்கோ அதை நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சொல்லணும்.